ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, உங்களுடைய உறவு நீங்கள் விரும்புபவர் அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர் அல்லது உங்களுடைய நண்பர், இப்படி யார் வேணால் இருக்கலாம். அவங்க வந்து என்னென்னா, அவங்களோட தான் நீங்கள் உங்கள் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மட்டம் தட்டுறாங்களா, சில சமயம் அவங்க எப்படி இருக்காங்கன்னே புரிஞ்சிக்க முடியல. இவங்க வந்து மட்டம் தட்டுறாங்களா இல்லை பாராட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஓகேவா? முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்ககிட்ட பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து உங்களை வந்து ஒரு மட்டம் தட்டி ஒரு கீழே வந்து வச்சுருக்காங்க, அல்லது அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அல்லது அவங்க ஒரு சூழ்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. இப்படி எப்படி வேணால் வச்சுக்கலாம். முக்கியமாக இதை நம்ம கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஒரு யூஷுவல் வேர்டை நம்ம பயன்படுத்துகிற வேர்டுனா மட்டம் தட்டுறாங்க. பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க. அது என்ன ஃபீலிங்ஸ் வேணால் இருக்கட்டும், சந்தோஷமான ஃபீலிங்ஸ், கவலை இல்லை பயம் இல்லை குழப்பம் இல்லை ஏதோ ஒரு தவிப்பு, ஒரு விரக்தி, ஏமாற்றம், தோல்வி, எப்படி வேணால் இருக்கட்டும், அந்த உங்களுக்குன்னு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த உணர்வு இருக்குல்ல, ஆமாப்போ நீ எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்ப, ஆமாம் நீ எப்பயுமே புலம்பிட்டு தான் இருப்ப, ஆமாம் நீ எப்பயும் இதே பேச்சு தான் உனக்கு பேசிகிட்டே இருப்ப அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அதை சொல்லுவாங்க, என்ன நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதை அப்படி இதே மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்போ பாரு புலம்பிகிட்டே இருப்ப, எப்போ பாரு பேசிகிட்டே இருப்ப, ஆமாம் எப்போ பாரு நீ கவலைப்படுறது உனக்கு வேலை, எப்போ பாரு சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது அவன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியாது. ஸோ இவங்க வந்து என்னென்னா, உங்களை மட்டம் தட்டுற ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்வி அப்படியே உங்ககிட்டே திருப்பி கேட்டுருவாங்க. நீ மட்டும் ஒழுங்கா, நீ மட்டும் கரெக்டாக, நீ சரியா, நீ பண்ணல, நீ அன்றைக்கி சொல்லலை, நீ அன்றைக்கி கோவப்படல, நீ அன்றைக்கி மறைச்சிடல அப்படின்னு எதை நீங்கள் ஒன்று கேட்குறீங்களோ, நீங்கள் பொறுத்துக்க முடியாமல் போய் ஒன்று கேட்பீங்க. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் எங்கேயோ ஒன்றா இருக்கும், அது அப்படி ஒன்றால் தான் நீ தானே, நீ மட்டும் இல்லையா, நீ தானே செஞ்ச அப்படின்னு அந்த கேள்வி உங்ககிட்டே வந்துடும். அதுக்கு பதிலே இருக்காது. அப்படியே உங்கள் வாயை அடைச்சிருவாங்க. இதுதான் ரெண்டாவது விஷயம். உங்கள் வாய் ஒவ்வொரு முறையும் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி இருக்குன்னா அவங்க உங்களை மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதாவது அந்த மதிப்பை வந்து குறைச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு நீங்கள் பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பீங்க, அவங்களோடய ஒன்று பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க, அது எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. எல்லோரும் பாராட்டுற ஒன்றா இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டோம், இவங்ககிட்ட நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வரும். அந்த டைம் பார்த்து என்ன நம்ம பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது எல்லோரும் பண்ணுற ஒன்று தான், என்ன நீ பெருசாக பண்ணிட்ட, போய் வேலை பாரு அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க, அப்படியே குறைச்சி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. மற்றவங்க எல்லாம் பாராட்டுவாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லோரும் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குறைச்சி மதிப்பிடுவாங்க. உங்கள் மதிப்பை குறைப்பார். இதான் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பார்ப்போம். நாலாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீங்க, அந்த வார்த்தை சொன்னால் நீங்கள் அதை கரெக்டாக செய்வீங்க. ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வார்த்தைக்கோ அல்லது தன்னுடைய செயலுக்கோ பொறுப்பேற்றுக்கவே மாட்டாங்க, பழி தூக்கி உங்கள் மேலே போட்டுருவாங்க. நான் சொன்ன செய்யணுமா, எல்லோரும் பண்ணுறாங்கன்றதுக்காக நான் பண்ணணுமா, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது, அதெல்லாம் சொன்னேன், அது சும்மா அந்த டைமுக்காக சொன்னேன், அதெல்லாம் நான் இப்போலாம் செய்ய முடியாது, நான் சொன்னேன், நான் சொல்லவே இல்லையானுவாங்க. அதாவது என்னென்னா, தன்னுடைய வார்த்தைக்கும் தன்னுடைய செயலுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. சும்மா அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், பயன்படுத்திக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர சொன்னதை செய்ய மாட்டாங்க, சொன்னபடி நடந்துக்க மாட்டாங்க, சொன்னதை நடக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ண மாட்டாங்க, பொறுப்பேற்றுக்கொள்ள மாட்டார். அது ஒரு தேவைக்காக அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்திப்பாங்க. அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இதை சொன்னால் இவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, ஐயோ இதை பேசினா இவங்க என்ன நினைப்பாங்களோ, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மேலே பழி போட்டாங்கன்னா, இல்லை கோவப்பட்டாங்கன்னா, அவங்க வெறுப்பு காப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எது ஒன்றையுமே சொல்கிறதுக்கே ரொம்ப தயக்கம் இருக்கும், பேசுகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. ஒரு ஜாலி, ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு, மனசில் தோன்றது சொல்கிறதுக்கு. அப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த நபர் உங்களை அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. எது பேசினாலும் மட்டம் தட்டுற ஒரு நபராக உங்களை ஆக்கி வச்சுருக்காங்க.
அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழில் சொல்லப்படுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான், நாட் ஃபுல்லி சயின்டிஃபிக்னு இது சொல்ல முடியாது. ஆனால் வந்து இது உங்களுக்கு நிச்சயமாக கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் நான். அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிங்க, இதே மாதிரியான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சஃபர் ஆகுறீங்க உங்களால் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் மூலமாக ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டு தமிழ் மூலம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.